வணக்கம் நட்புகளே. நம்ம 2020ஆம் ஆண்டை கடந்து 21ஐ நோக்கிய பயணம் நம்மளோடது தொடங்கிவிட்டது. யார்கிட்ட போய் நீங்க இந்த 2020 எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, 2020யா அப்படின்னு ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். ஆனா உண்மையிலேயே யாராலையும் இந்த 2020ஆம் ஆண்டை மறக்கவே முடியாது. இந்த ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகள், பாடங்கள் ஏராளம். எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி பாசிட்டிவா இருக்கணும், மினிமலிசம்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுல வந்து அதாவது குறைவான தேவைகளோட வாழ்க்கையை எப்படி வாழ முடியும், இப்படி பல படிப்பினைகளை இந்த 2020ங்கிற இந்த வருஷம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனா நிறைய பேர் நம்மள பல காயங்களும் வலிகளும் ஏன் இழப்புகள் கூட நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு 21ல காலடி வைக்க போறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பலம்தான். இந்த வெறுப்புணர்ச்சி இல்லாம நம்ம வந்து 2020 கிட்டேருந்து இருக்கிற அந்த பாடங்களை பத்தி நினைச்சு பார்த்தோம்னாக்கா, ஏன்னாக்க நம்ம முன்னோர்கள் சொன்னது போல வலிகளையும் வேதனைகளையும் சவால்களையும் கடந்து வந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு. அதனால இந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ள எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த 2020யை நம்ம வெறுப்போடு பார்க்காம ஒரு நன்றி உணர்ச்சியோட பார்க்கலாம். இந்த நன்றி உணர்ச்சி வந்து மூளையில போய் இந்த பொக்கிஷமா இருக்கிற இத்தனை நல்ல படிப்பினைகளையும் பாடங்களையும் மழுங்க விடாமல் நமக்கான அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான ஒரு உக்தியாக அமையும் என்பதனால் இதனை சொல்லுகிறேன். இந்த வரப்போற வருஷத்துல, அதாவது இப்போ 2020 டிசம்பர் 31லேருந்து ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள எதுவும் மாறிட போறதில்ல. நியூ இயர் அப்படிங்கிறது ஜனவரி 1 அப்படிங்கிறதுனால வாழ்க்கையோ நம்ம பட்ட வலிகளோ இல்லை நம்ம வந்த கஷ்டமோ எதுவுமே டக்குன்னு மாற போறதில்ல. எப்போ மாறும் அப்படின்னா நம்மளுடைய அதை பார்க்கும் மனநிலை மாறும்போது தான் மாறும். அதனால இதை எதிர்கொள்ளும் மனநிலை நம்மளோட சரியா நம்ம அமைச்சோம்னா நிச்சயமா நல்ல ஒரு பாதையை நம்ம எதிர்கொள்ளலாம். இத்தனை கஷ்டங்களையும் கடந்து 21ல வெற்றிகரமா அடியெடுக்க போகும் நாம் நல்ல மனநிலையோட இந்த ஆண்டை எதிர்கொள்வோம். நல்லதே நடக்கும் என நம்புவோம். அதற்கான வழிகளோடு பயணிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு நன்றி. இந்த பாடத்தை எனக்கு கொடுத்து அதுலேருந்து மீண்டு வாழ வைத்ததற்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நட்புகளை என்றும் நினைவு கூறுவோம். வரும் 2021ங்கிற இந்த ஆண்டு வந்து சிறந்த ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நம்ம கடந்து வந்த பாதையின் பாடங்களை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறுவோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நன்றி.